வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸ் வீடியோ ஓகேங்களா? சார் இப்போ ஆப்டிடியூட் பார்த்துருப்போம், முன்னாடி ரீசனிங் பார்த்துருப்போம், ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்துருப்போம், பாலிட்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, தினமும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல, இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் டைம் ரொம்ப எடுக்க மாட்டேன் ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ இன்னையிலேருந்து வீடியோ ஃபுல்லாக வந்துடும். இன்றைக்கி மேக்ஸ் பார்த்துடலாம். இது என்ன சார் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், எல்லாம் படிச்சிருக்கலாம். இல்லை புதுசாக உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸ்கூலில் படிக்காத வந்து இங்கே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. அங்கே நீங்கள் படித்தாதான் அப்படியே ஒரு ரிவைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி ரைட். சார் இதில் என்ன பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, நம்பர் சீரீஸ் ஓகேங்களா? நம்பர் சீரீஸ் சொல்லுவோம் சார். ரீசனிங்காக கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நம்பர் சீரீஸ் சொல்ல முடியாது, நம்பர் சிஸ்டம் வச்சுக்கலாம், இல்லை நம்பர்ஸ் டாபிக் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வரும் நம்பர் சிஸ்டம்ஸ், நம்பர் சிஸ்டம். இந்த 3 டாப்பிக்குமே எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா? இப்போ சீரீஸ்னால் ஒரு லெட்ரு வந்து ஒரு நம்பர் வந்து சீரீஸாக இருக்கும், அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் படிக்க போகிறது என்னென்னா, நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா? அது நான் அந்த டாபிக் வரப்போ நடத்துகிறேன். நம்பர்ஸ் தனியாக அதில் என்னென்ன வரும், ரியல் நம்பர் ஆகட்டும், இன்டிஜர் ஆகட்டும், ஹோல் நம்பர் ஆகட்டும், நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், அது வரப்போ நான் சொல்லித்தரேன் நம்பர்ஸு. அதுக்கப்புறம் அதிலே வந்து சீரீஸாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்க போகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏபி, ஹச்பி, ஜிபி அது பார்ப்போம். இதை வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா? ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எல்லாமே பேசிக்காக இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒன்று தான் ஆரம்பிக்கணும். எல்லாத்துலேயுமே என்ன ஆரம்பிக்கணும்? ஒன்று தான் ஆரம்பிக்கணும் ஓகேவா? இப்போ 1 to n நம்பர் வரைக்கும் ஓகேவா, 1 to n நேச்சுரல் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட n டேர்ம் கேட்குறப்போ அது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் கேட்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, n × n+1/2. இங்கே பாருங்கள், n × n+1/2. இதே ஆவரேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஆவரேஜ் கேட்டால் இல்லை n வேல்யூ கேட்குறப்போ நீங்கள் n × n+1/2 இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நம்பர்ஸ், வெறும் நேச்சுரல் நம்பருக்கு. இதே உங்களுக்கு ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, எல்லா வேல்யூ ஸ்கொயரில் வருதுன்னா சிம்பிள், அதை வச்சுக்கலாம். கியூப் பார்த்துடும், ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்கும் ஓகேவா? இதே கியூப் வருதுன்னா ஒன்றுமே பண்ண வேணாங்க. கியூப்னா நீங்கள் ஸ்கொயர்னா வச்சுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சரி, எனக்கு என்ன புரியலையே, வெயிட்டாக பொறுமையாக கவனிங்க. இங்கே பாருங்கள், 1லேருந்து n நேச்சுரல் நம்பர் n வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? என்னன்னா நேச்சுரல் நம்பர் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஓகேவா? அப்போ n டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்துட்டு இதுக்கான ஃபார்முலா கேட்டிங்கன்னா n × n+1/2. இதே மேலே கியூபில் வருது வச்சுக்கோங்களேன். இது மாதிரி கியூப் வந்து இங்கே இப்போ இந்த ஃபார்முலா சொல்கிறேன். கியூபில் வந்தால் இந்த ஃபார்முலாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபார்முலா வந்துச்சா? இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி பார்த்தலாமா? இது எப்படி நான் வச்சுக்கலாம் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு ஒரு செகண்ட் இருக்குங்க, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். நம்ம என்ன படிச்சிருப்போம்? n × n+1/2 நமக்கு தெரியும். 2 விட்டுருங்க, 2 என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. சரி ரைட்டு. இப்போ இங்கே ஒரு n இருக்குது, அப்போ இங்கே வரப்போ எத்தனை n இருக்கும்? 2n வச்சுக்கோங்க. இது தெரியும் உங்களுக்கு, பிரச்சனையே இல்லை ஓகேவா? n × n+1 தெரியும். இங்கே ஒரு n தானே இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதனால் இங்கே 2n போட்டுக்கோங்க. 1n + 1 ஆட் பண்ணிக்கோங்க, 2n + 1. கீழே 6 வச்சுக்கோங்க. கீழே என்னது 6, அவ்வளோதான். உங்களுக்கு குழப்பம், இங்கே 2n வருமா இங்கே 2n வருமா குழப்பம், அதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த ஃபார்முலா ஓவர். அப்போது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ரிவைஸை பார்த்தலாமா? சரி, 1லேருந்து என்ன நம்பருக்கு என்ன வரும்? n × n+1/2. ஓகே. இதே உங்களுக்கு ஸ்கொயரில் கேட்குறாங்க. ஸ்கொயர் கேட்டால் எனக்கு தெரியும், என்னது n × n+1 வரும், கன்ஃபார்ம் தெரியும். இங்கே ஒரு n இருக்கா, அப்போ இங்கே எத்தனை n வரும்? 2n, 2n + 1 டிவைட் பை நார்மலாக இங்கே என்ன போடுவோம்? 2ன்னு போடுவோம். ஆனால் இங்கே 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது 2வை வந்து 3, அப்போது இங்கே ஆல்ரெடி 2னா இந்த ஃபார்முலா அப்படி தானே? இங்கே பாருங்களேன், இந்த ஃபார்முலா தெரியும் தானே? இந்த ஃபார்முலா டிவைட் பை 2 வரும். இங்கே எத்தனை ஆட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 2வோட எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணுங்கள், 2 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6. அப்போ இந்த ஃபார்முலா ஓகே. சார் எனக்கு கியூப் கேட்குறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர். இப்போ பார்ப்போம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ட்டு. இது ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. சில வீடியோ பார்த்துலாம் வாங்க. இங்கே பாருங்க, சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பரை எழுதிக்கோங்க. 1 2 3 ரொம்ப எழுத வேணாம், நமக்கு டைம் இருக்காது. அதனால் 20 வரையும் சொல்லிட்டாங்களே, அப்போ அப் டு 20 வரையும் உங்களுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க.
ஆனால் எல்லாமே என்னதான் சம் ஆஃப் கியூபா, எல்லாத்துலேயும் கியூபில் வரும். வெறும் சம் ஆஃப் நம்பர் சொன்னால் பரவாயில்ல, அவங்க கியூபுன்ட்டாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் மேலே கியூ வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, நமக்கு மேலே நம்பர்ஸில் கியூப் வந்தால் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட ஸ்கொயர் பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா தான், அப்படியே மேலே ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சார் என்னென்ன என்ன சார் கேட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பர். இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கணும். அப்போ என்ன இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 20. அப்போ என்னங்கிறது 20. இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணி பார்ப்போம். சரிங்க, எழுதிக்கிறேன். இப்போது எண்ணுக்கு பதிலாக 20 ப்ராக்கெட் போடுங்க. 20 + 1 ரைட்டா? டிவைட் பை என்ன இருக்குது? 2 இருக்குது. பவர் என்ன இருக்குது? ஸ்கொயர். இப்போ அடுத்து 20 + 1 என்னங்க? 21 டிவைட் பை 2 அடிச்சா நான் வரும் 10. ஃபுல்லாக ஸ்கொயர் போடுங்க. ஏன்னா அங்கே ஸ்கொயர் இருக்குது, அதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கொயர். இப்போ எப்படி போடலாம்? 10 × 21 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 100, 21 ஸ்கொயர் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணலாங்க. 1 21 தான் வரப்போகுது. இங்கே 2 4, அப்போ 4 4 1. அப்போது 21 2 வாட்டி பண்ணால் என்ன வரும்? 4 4 1. 10 2 வாட்டி பண்ணால் 2 0 சேர்த்துக்க வேண்டியதான். இவ்வளோ தாங்க ஆன்சர். ரொம்ப ஈஸி தானே? ஈஸி தான், ரொம்ப உங்களுக்கு டைம்லாம் இருக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நம்பர்ஸ். இப்போ நம்ம கியூபில் பண்ணோம், இப்போ ஸ்கொயரில் பார்க்க போகிறோம். சார் ஃபார்முலா தெரியாது, ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. என்னது? n × n + 1. இங்கே ஒரு எண்ணம் இங்கே என்ன வரும்? 2n + 1 ரைட். டிவைட் பை என்ன வரும்? 6. இப்போ என்னென்ன வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். 20 நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கலாம்? 20 நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 20 தானே இருக்குது. சார் இது என்ன எழுதவே இல்லையே? எழுதிடுவோம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப் டு 20 வரைக்கும், 20 ஸ்கொயர் வரைக்கும். ஓகேவா? அப்போது போடுங்க 20 ப்ராக்கெட்டில் என்னுக்கு பதிலாக அது 20 + 1 இங்கிட்டு 2 × 20 + 1 / 6. அப்போ என்ன வரும் பாருங்க? 20 × 21 × 40 41. சரி, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவைட் ஆகாத மாதிரி தோணுதா? என்ன பண்ணுங்க, நம்ம 2 டேபிளே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 2 1s are 2, ஒரு 0க்கு ஒரு 0, 2 3s are என்ன வரும்? 6. ஆனால் 3 வந்து 21ல் டிவைட் ஆகுமா பாருங்கள்? டிவைட் ஆகும். ஏன்? 3 7s are 21. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இங்கே எழுதிக்கிறேன். இப்போது 10 × 7 × 41. 41 7 என்ன வரும்? 7 7 4s are 28. கரெக்டாக? இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. முடிஞ்சிச்சு, இவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு 20னா ஈஸியாக இருந்துச்சு ஈவன் நம்பரில். ஆனால் இங்கே 16 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபார்முலா முக்கியங்க, அவ்வளோதான். 2n + 1 / 6. இப்போது எண்ணுக்கு பதிலாக 16 × 16ங்க, 18 கிடையாது, 16. 16 + 1 2 × 16 + 1 / 6. ஆன்சர் என்ன வரும் பாருங்க? 16 × 17. 16 × 17 × 16 × 2 எவ்வளோங்க வரும்? 32. 32 + 1 33. 6. கரெக்டாக? டிவைட் ஆக பார்ப்போமா? செக் பண்ணுவோமா? இப்போ 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 2 8s are 16, 2 3s are 3. இப்போ கேன்சல் பண்ணால் 17. சரி, 17ல் 11. இப்போது 17ஐயும் 18 பண்ணுங்கள். 11 ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் 7 8s are 56 தெரியும். அப்போது 6 5 வச்சுக்கோங்க. 1 8s are 8 தான். 8 + 5 என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், 13. ஓகேவா? அப்போது அடுத்து என்ன இருக்குது? 11 இருக்குல்ல. 11னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்போ 6 9 4 1. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க? 1496. இவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, இந்த டைப் கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1ல் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆரம்பிக்குது? 12ல் ஆரம்பிக்குது. நமக்கு 1 வரணும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா, இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் 1லேருந்து எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? அப் டு லாஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. 25 ஸ்கொயர் வரையும் எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இவ்வளோ தானே சார் கேட்டீங்க? இல்லை, உங்களுக்கு இப்படி நம்பர் 1லேருந்து கேட்கலன்னா நீங்கள் 1லேருந்து எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வரை எழுதிக்கோங்க. மைனஸ் இதில் எத்தனை நம்பர் கொடுக்கல? 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல.
12ல இருந்தா இங்க கொடுத்துருக்காங்க அப்படித்தானே? அப்போ இந்த வேல்யூ வரதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூ வரணும். அதுக்காக என்ன பண்றேன்னா 1ல இருந்து 25 நம்பர்ல இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள 1ல இருந்து 11 மைனஸ் பண்ணா எனக்கு இது கிடைச்சிடும். சரி, எனக்கு புரியல, எழுதுறப்ப புரியும் பாருங்களேன். இங்க பாருங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 11 ஸ்கொயர் வரை வச்சுக்கலாம். இங்க பாருங்க, 1ல இருந்து 25ல 11 வரை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்? இது கிடைச்சிடும். அப்போ அவ்வளோ ஈஸியானே. இப்போ இதுக்கான ஃபார்முலா போடுங்க. 25 வருமா? 25 இன்ட்டு, நான் டேட்டா எழுதுறேன், மேலே உள்ள ஃபார்முலா தான். 25 + 1 அடுத்து 2 இன்ட்டு 25 + 1 பை 6 மைனஸ் இங்கே 11 இன்ட்டு 11 + 1 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இன்ட்டு 2 இன்ட்டு 11 + 1 பை 6. சரி ரைட்டுங்க. பாருங்க, 25 26 50 51 பை 6 வரும். கேட்டா இங்கே என்ன வருது பாருங்க, 11 இன்ட்டு 12 இன்ட்டு 22 23 பை 6. எதுவுமே டிவைட் ஆகுதா பாருங்க? டிவைட் ஆக கேட்டிங்கன்னா இங்கே டிவைட் ஆகலை, அப்படி தானே? இங்கே டிவைட் ஆகலை. சரி, இதை டிவைட் பண்ண முடியுமா பாருங்க? வாய்ப்பு இருக்கா செக் பண்ணுவோமா? இங்கே 1 3s போட்டிங்கன்னா 2 வரும், 7 வச்சுக்கலாம். அப்போ இங்கே 2 வந்துடும். பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போது 3 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 3s 3, பேலன்ஸ் என்ன வரும்? 2. 7 3s 21, பிரச்சனை இல்லையா? அப்போ இங்கே எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸா? இப்போ 2 டேபிள் அடிங்க, 1 3. அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்துடுச்சு, டிவைட் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் வேலையை கொண்டு வந்துட்டோமா? இது ஈஸியாக கனெக்ஷன் பண்ணிடலாம். என்னது? 2. அப்போ ஆன்சர் எழுதுங்க பார்ப்போம். 25 இன்ட்டு 13 இன்ட்டு 17 மைனஸ் 11 இன்ட்டு 2 இன்ட்டு 23. சரி, ஓகே. இது ரெண்டு அப்படியே சால்வ் பண்ண என்ன ஆன்சர் பார்த்துருமா? ஒரு செகண்டுங்க, இங்கே சால்வ் பண்ணுறேன். என்ன இருக்குது? 17 13 21 2 வச்சுக்கலாமா? இங்கே 3 5 7 1 அப்போது 1 2 2 2 to 1 வந்துடுமா? 2 to 1. அடுத்து என்ன இருக்குது? முன்னாடி 25 இருக்குது. 25ல் போட்டால் 5 வரும், 0 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 வரும். ஓகேவா? 2 4 4 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. மல்டிப்ளை தாங்க நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் கிடையாது, நிறைய டேர்ம் வரும். ஓகே, நிறைய டேர்ம் இருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வருவாங்க? ஆட் பண்ணால் 5 5 2 5 நமக்கு கிடைக்கும். 5 5 2 5. இது பாருங்கள், 23 இன்ட்டு 2 என்ன பாருங்கள்? 46. 46 இன்ட்டு 11 என்ன பண்ணோம்னா என்ன வருது பார்த்துருமா? 46 11. இப்போ 46 46, அப்போது 506 வரும். ஓகேவா? 5 5 2 5ல் 506 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பார்த்தலாமா? இதுக்கோங்க, இங்கே இடம் இருக்குது, இங்கே சால்வ் பண்ணுறேன். 5 5 2 5ல் 506 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன வருது பார்ப்போம். இப்போ அடங்குமானா அடங்காது, 5 வச்சுக்கோங்க. இங்கே 1 ஆயிரும். 15ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 9 வரும். 1 0 5. அப்போது ஆன்சர் என்ன பாருங்கள்? 5019. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து கீழே பார்ப்போம். இவ்வளோதான், ஆன்சர் முடிச்சாச்சு. இது ஈஸி தானேங்க. 1லேருந்து இருக்குது 30 வரை இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? க்யூப்பில் இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கான ஃபார்முலா. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 30 இன்ட்டு 30 + 1 31 டிவைட் பை 2 என்ன வரும்? அடித்தா 15 ஹோல் ஸ்கொயருக்கு மறந்துடாதீங்க. அப்போது 15 இன்ட்டு 31 ஹோல் ஸ்கொயர் என்ன பார்த்தலாமா? சரி, இங்கே கேப் இருக்குது, போட்டுடலாம். 15 15 என்ன வரும் பாருங்கள்? 225.
15 15 225 31 31 31 3 9 9 6 1 கரெக்ட் தானே? 31 3 9 அப்போ 9 6 1 கரெக்ட். இப்போ 9 6 1 ஒன்னோட 9 6 1ஓட 225 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 5 டைம்ஸா 30யா 0வா 3யா 45யா அப்போ 48. இங்கே பாருங்க 2வா 2 டைம்ஸா 1 வரும். திருப்பி இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்க 18 அப்போ 19 வருமா? திருப்பி 2 தான் அப்போ 2 2 9 1 அப்போ ஆட் பண்ணா 5 2 2 1 6 1 2. இப்போ ஆன்சர் என்ன பாருங்க 2 1 6 2 2 5. அவ்வளோதாங்க. அடுத்து இது பார்க்கலாம். இங்கே பாருங்க 1லேருந்து n வரைக்கும் இருக்குது. அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 666. இது மாதிரி சம்பளம் கேட்டிங்கன்னா ஈஸி தான், பார்த்துடலாம். அப்போ இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. n × n+1/2 அதுக்கான ஃபார்முலா 666 வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n × n+1 பண்ணா மல்டிப்ளை பண்ணி பார்த்துருமா? 2 டைம்ஸ் பண்ணுங்க. 2 1 3 1 1 3 3 2 1 3 3 2. ஓகே, இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும் பாப்போமா? இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ n² + n = 1 3 3 2. இது இங்கிட்ட வந்தா n² + n - 1 3 3 2 = 0. இப்போ ஃபேக்டரைஸ் மெத்தடுங்க. அப்போ -1 3 3 2 தான் வரணும். ஆனால் அதை ஆட் பண்ணுறப்பையோ மைனஸ் பண்ணுறப்பையோ எனக்கு +1 வரணும். அப்போது சின்ன நம்பர் வர வாய்ப்பே இல்லை. ஒரு 30 மேலே ட்ரை பண்ணுங்க. நம்ம டேரெக்டாகவே நான் இதுக்கு சால்வ் பண்ணிடலாம். 34லேருந்து 36 வரும் உங்களுக்கு. நமக்கு லாஸ்ட் இங்கே 2 வர மாதிரி பாருங்கள். 34 35 36 37 இந்த ரேஞ்சில் பார்க்கலாம். ஏன்னா இதான் உங்களுக்கு 1000 மேலே நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ வரும். ஓகேவா? அப்போது 34 35 மல்டிப்ளை பண்ணுங்க, கடைசி 0 வருது. 35ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வருது. 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 2 வருது. அப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 36 37 2 4 21 25 8 1 10. அப்போது 2 2 3 வரும்ல, 3 3 1 வந்துருச்சு ஆன்சர். அப்போது இங்கே என்ன எழுதலாம் பாருங்கள், 36 37. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கீழே என்ன வேல்யூ இருக்கோ சென்டரில், இங்கே பாருங்கள் சென்டரில் என்ன வேல்யூ இருக்கோ ப்ளஸ்ஸோ மைனஸோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்கா, அந்த சைன் தான் உங்களுக்கு பெரிய நம்பருக்கு வரணும். அப்போ இந்த வி மெத்தடில் நடுவில் உள்ள வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ, ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், அது என்ன சைன் தான் சரி, இது நம்ம போட போகிற 2 சைடில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்கோ அதுக்கு அந்த சைன் போட்டே ஆகணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன வரப்போகுது மைனஸ். அப்போ என்னுக்கு வந்து -36 வரலாம், NS = 37 வரலாம். உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 1லேருந்து k வரைக்கும் என்ன தான் 2 10 தான். அப்போ இதை பாருங்கள் n × n+1/2 தான் நமக்கு தெரியும். சார் இங்கே n இல்லை k இருக்கே, டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது போதும். இப்போ என்னக்கு பதிலாக இங்கே k கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுங்க k × k+1/2 என்னது ஆன்சர் 210. கரெக்டா? சரி கரெக்ட். அதை இங்கே என்ன கொடுக்குறாங்க பாருங்க, இது கேட்குறாங்க பாருங்க, கியூப் கேட்குறாங்க. அப்போ என்ன வரணும் k × k+1/2 ஹோல் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போது இதுக்கான வேல்யூ எது இருக்கா பாருங்க சார், இங்கே பாருங்கள் k × k+1/2. அப்போது இதுக்கான வேல்யூ 210 தானே. அப்போ இங்கே சால்வ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். அப்போது 210 ஹோல் ஸ்கொயர். அப்போது 21 நமக்கு தெரியுமே, மேலே பார்த்தோமே 44100 ஆன்சர். அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் போட்டுற போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். சின்ன மல்டிப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் போட்டுடலாம். உங்களுக்கு மல்டிப்ளை வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் இழுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறையா மல்டிப்ளிகேஷனு டிவிஷன்லாம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கிடச்சிரும் வேல்யூ. ஓகேவா? இங்கே பாருங்கள் 18லேருந்து
25 வரைக்கும் இருக்குது. நான் என்ன சொன்னேன், அப்படி உங்களுக்கு 1லேருந்து வரலன்னா 1லேருந்தே போட்டுருங்க. 1 கியூப் 2 கியூப்லேருந்து 25 கியூப் வரையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மைனஸ் எது வரை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 1 கியூப்லேருந்து ப்ளஸ் 2 கியூபு ப்ளஸ் 17 கியூப் வரைக்கும் முன்னாடி சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான வேல்யூ என்ன வரும், 25 ப்ளஸ் 1 26/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும், மைனஸ் 70 ப்ளஸ் 1 18/2. நான் ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னனால போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாம் நம்ம இத்தனை சம் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் ஏன் இங்கே 25 வருது 26 வருதுன்னா n+1 அதுக்காக தான், வேறு. ஓகேவா? கேன்சல் பண்ணுங்கள் 9 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ். ஓகேவா? சால்வ் பண்ணிடலாங்க. 25 13. ஓகேவா? பண்ணுங்க. 15 1 6 7 5 2. அப்போ 5 2 3 2 5. ஓகேவா? 3 2 5 ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டு பண்ணால் 79 பண்ணுங்க. 79 பண்ணிங்கன்னா 3 6. ஓகேவா? 9 15 153 ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போது இந்த வேல்யூக்கு நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 325க்கு நமக்கு வேல்யூ தெரியணும். ஓகேவா? 325க்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரிய நம்பராக வரும், பார்த்து வச்சுக்கோங்க. என்னதுன்னா 105625. இதுதான் 325ஓட ஸ்கொயர். அடுத்து 153 × 153. ஓகேவா? 23409. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 82216. ஒன்றுமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். சரியா? இங்கே பாருங்கள். அடுத்து ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 60. 1லேருந்து 2லேருந்து 60 வரைக்கும் இந்த நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ்னா n+1/2. இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. என்னென்னாக்கு பாருங்கள், 60 + 1/2 என்ன வரும், 61/2. உங்களுக்கு இது ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இல்லை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். இப்போ 2னா 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 6 வரும். இங்கே பேலன்ஸ் 1 தான் வரும். பாயிண்ட் வைங்க, 0 வந்துடுமா? 1 அடங்காது. 0 பாயிண்ட் வச்சு 0 வைக்கலாம். அப்போ உங்களுக்கு 30.0 வரும். ஓகேவா? ஆன்சர் என்ன பாருங்கள், 30.0. ஏன் சார் இங்கே பாயிண்ட் வைக்கிறோம்னா, ஏன்னா இங்கே 1 வச்சுட்டீங்க, 1 அடங்காது. அதனால் 0 வச்சு பாயிண்ட் தான் வைக்கணும். அதனால் இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சம் நமக்கு வரலாம். ஓகேவா? 30.5. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து இது பார்த்துருவோம். உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நார்மலாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, க்யூப்பில் இருக்குது. அப்போது நம்ம தான் சால்வ் பண்ணணும். சார் டேட்டா ஃபார்முலா போடுங்க. 15 × 16/2 வந்துடுமா? இங்கே பாருங்க, அதே 25 வருமா? ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், க்யூப்பில் இருக்குது. அப்போது என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூ தனி, இந்த வேல்யூ தனி, அப்படி தானே? இந்த வேல்யூ தனி, இந்த வேல்யூ தனி. அப்போ இதையும் என்ன பண்ணிடுங்க, க்யூப்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, க்யூப்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 15 × 16/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 × 26/2. அவங்களும் எப்படி கொடுத்தது தான் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை, பொதுவாக இந்த கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு, நீங்கள் 1லேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கே 13 வரும், இங்கே 8 டைம்ஸ் வரும். அப்போது 15 × 8 ஸ்கொயரு மைனஸு 25 × 13 பவர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 15 8 பாருங்கள் என்ன வரும், உங்களுக்கு தெரியும், 40 120. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 120 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன பாருங்கள், 25 13. இப்போ 5 1 6 7 5 2. அப்போ 5 2 3 3 2 5. நமக்கு பயப்படவே தேவையில்லை, ஏன்னா அதை மேலே கண்டுபிடிச்சிருப்போம். அதை அப்படியே போட்டுக்கலாம். 120க்கு என்ன வரும், 441 0 0 வச்சுக்கலாம். ஓகே, 441 0 0. இதுதான் 12ஓட ஸ்கொயரு.
சரி இது வந்து 21 ஸ்கொயரு 1400 வச்சுக்கலாம் ஓகேவா. இதான் 12ஓட ஸ்கொயர் ஓகேவா. 1400 ஏன்னா 441 வந்து நம்ம மேலே பார்த்துக்கிட்டே வந்தனால அப்படி போட்டேன். இது 21 ஸ்கொயரு, இதான் 12 ஸ்கொயர். அப்போது இதோட ஆன்சர் இங்கே எழுதுறேன். இங்கே எழுதுறேன் ஆன்சர். அப்போ 14400 மைனஸ் 325 மேலே பாருங்கள் என்ன பண்ணால் பாருங்கள் 105625 105625. அப்போ 105625ல் 14400 அப்போ இந்த வேல்யூட ரொம்ப கம்மி தான் 52219 இதுதாங்க ஆன்சர். அவ்வளோதாங்க. இந்த பேசிக்காக தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டமாக எதுவுமே இல்லை. மல்டிப்ளை வேல்யூ மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுங்க நிறையா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மல்டிப்ளை வேகமாக வந்துடும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்சிஎம் HCF நிறைய பார்க்கலாம். அது ஃபுல்லாகவே ஒரே வீடியோவில் போட்டுறேன். இது பார்ட் 1 வீடியோ தான். அடுத்து பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம சேனல் மறக்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். தேங்க்யூ.